உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அவெஞ்சர்ஸ் பிரஸ் மீட்ல பேசிய ரஹ்மான். உலகமே தற்போது ஒரு படத்துக்காக மிக ஆவலா காத்துட்டு இருக்காங்கன்னா அந்த படம் அவெஞ்சர்ஸோட கடைசி பாகம் தான். இப்படத்திற்கு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே ஆவலா காத்துட்டு இருக்காங்க. இப்படத்துல ஏற்கனவே 3 பாகங்கள் வெளியாகி பல பாக்ஸ் ஆபீஸ் சாதனைகளையும் பலரையும் கவர்ந்துக்குன்னே சொல்லலாம். கடந்த வருடம் வெளியான இந்த படத்தின் 3வது பாகம் ரசிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றது. அதே போல இந்தியாவிலும் பாக்ஸ் ஆபீஸ்ல பல சாதனைகளையும் படைச்சது. கடைசி பாகம் வெளியாகி இருக்கும் இந்த படத்தின் விளம்பரங்கள் மிக பிரம்மாண்டமா செஞ்சுட்டு வராங்க மார்வல் நிறுவனம். அதே போல தமிழ் மொழியில வெளியிட பல புதிய விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க மார்வல். தமிழ்ல பிரபலமாக இருக்கும் பல பிரபலங்கள் இப்படத்துல இணைஞ்சிருக்காங்க. இப்படத்திற்கு தமிழ்ல வசனம் எழுதியிருக்காரு முருகதாஸ். ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சிருக்காரு. அதே போல விஜய் சேதுபதி படத்துல அயன்மேன் கேரக்டருக்கு தமிழ்ல டப்பிங்கும் பேசியிருக்காரு. இது எல்லாமே தமிழ் ரசிகர்களுக்கு இன்னும் எதிர்பார்ப்பு அதிகரிக்கும் சொல்லலாம். சமீபத்துல இந்த படத்திற்கான பிரஸ் மீட் சென்னையில நடந்தது. ஏஆர் ரஹ்மான், விஜய் சேதுபதி, ஆண்ட்ரியா, முருகதாஸ் மகன் கலந்து கொண்டிருக்காங்க. இதுல பேசிய ஏஆர் ரஹ்மான், ஏற்கனவே இப்படத்தோட ஆந்தம் இந்தி மொழியில வெளியிட்டு இருந்தோம். அதற்கு ரசிகர்களிடம் மிக பெரும் வரவேற்பு கிடைச்சது. அதே போல தமிழிலும் கிடைக்கும் என நம்புவதா கூறியிருந்தாரு. அதனை தொடர்ந்து தொகுப்பாளர் அவரிடம் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியை எந்திரம் படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் இருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறியிருந்தாரு. அதற்கு பதிலளித்த ரஹ்மான், அது ரொம்ப பெருமையான விஷயம். எந்திரன் படத்துல கடைசியில் இருக்கும் மியூசிக் அனைவரையும் கவர்ந்த மியூசிக் என கூறியிருந்தாரு. இதனை ஒரு வெளிநாட்டில் இருப்பவர் சொல்லும் போதுதான் மற்றவர்களுக்கு அது பெரிய விஷயமாக தெரியுது. நம்ம ஆட்களுக்கு நம்மிடையே இருக்கும் ஒருவர் வளர்ந்து விட்டா அந்த அளவுக்கு பிடிக்காது, அதனை உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வெளிநாட்டில் இருப்பவர் சொல்லும் போதுதான் அது பெரிய விஷயமாக பார்க்கப்படுது என பேசியிருக்காரு. மாஸ்க் காட்டி விஜயின் கியூட் லுக். தற்போது தமிழ் சினிமாவில டாப் ட்ரெண்டிங்னா அது நம்ம தளபதி 63 படம் தான். இப்படத்தோட ஷூட்டிங் விறுவிறுப்பா நடைபெற்று வருது. இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட், வீடியோக்கள், புகைப்படங்கள் என அனைத்துமே சமூக வலைதளத்துல வெளியாகி வைரல் ஆகிட்டு தான் வருது. தளபதி ரசிகர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட்டம் கூட்டமா குவிந்து வராங்க. அந்த அளவிற்கு அவரை நேரில் பார்க்க ஆவலாகவும் இருக்காங்க. அவரிடம் நேரடியா புகைப்படம் எடுக்க வேண்டும் என பலரும் ஆர்வமா இருப்பாங்க. இந்நிலையில படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஏப்ரல் 14 அன்னைக்கு வெளியாகும் என சில கோலிவுட் வட்டாரங்களில் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்பு வெளிவந்த படங்களில் அவரது பிறந்தநாள் அன்று ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட்டு படக்குழு ரசிகர்களை கொண்டாட வைக்கும். இந்த முறை அப்படி நடக்க வாய்ப்பு இருப்பதாகவும் சிலர் கூறிட்டு வராங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா அவருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல சிறிது இடைவெளி கிடைக்க அவர் மகனை பார்க்க சென்றிருக்காரு. தற்போது அவர்கள் இருவரும் ஒன்றா இருக்கும் புகைப்படம் வெளியாகி வைரல் ஆகிட்டும் வந்தது. தளபதி விஜய் மிகவும் கியூட்டா இருக்காரு. ஏற்கனவே தளபதி விஜய் மற்றும் அவரது மகன் இருக்கும் புகைப்படங்கள் ஒன்று வெளியாகி இருந்தது. அவர் எங்கு சென்றாலும் அதனை உடனே ட்ரெண்ட் செஞ்சு கொண்டாடிட்டு வராங்க ரசிகர்கள். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தியை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.